வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் பயன்படுத்தி எப்படி இந்த இசட் ஸ்கோருக்கான ஏரியா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். யூசிங் ஸ்டாண்டர்ட் நார்மல் கர்வ் டேபிள் ஃபைண்ட் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் த டோட்டல் ஏரியா ஐடென்டிஃபைடு வித் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தோன்னா above a z score of 1.80. Second, between the mean and z score of 1.65. Between z score of 0 and minus 1.96. நான் சொல்லி கொடுக்குறது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும். சரி, முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? above. ஸோ aboveன்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணோம்னா above a z score of 1.80. ஸோ அதை நம்ம 1ஆல் மைனஸ் பண்ணோம். எப்பயுமே above கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட வேல்யூ கொடுத்தாங்கன்னா, பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தாங்கன்னா அதை 1ஆல் மைனஸ் பண்ணோம். 1 மைனஸ் இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 1.80. என்ன கொடுத்துருக்காங்க? 1.80. இப்போ நம்ம டேபிளில் போய் 1ல் 80 பார்க்கணும், 1.8ல் 0 பார்க்கணும். ஸோ இசட் டேபிளுக்கு போயிடலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் கொடுப்பாங்க இந்த டேபிள், ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு பாசிட்டிவில் தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 1.8 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். 1.8 இருக்குது, இதில் 0ல் பார்க்கணும். 1.8 0லாம் இருக்கீங்க, 0.9641 இருக்குது. அதை எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கணும். 0.9641. இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் தான் above a z score of 1.80. இப்போ அப்படியே டயக்ராமில் வருவோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நீங்கள் இந்த நம்பர்ஸில் எழுதணும் அவசியம் இல்லை, சும்மா நார்மலாக போட்டாலே போதும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் லைன் போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டுட்டு இப்போது அபோன்னு கொடுக்கும்பொழுது, அபோ இசட் ஸ்கோர்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் இந்த இடத்துல வரும். இந்த ஆரஞ்சு கர்வ் இருக்கு இல்லையா, இந்த எல்லோ கலர் மாதிரி ஆரஞ்சு. ஸோ இந்த ஏரியா தான் அபோ இசட் ஸ்கோர், ஓகேங்களா? சரி, ஸோ இந்த இடத்துல சும்மா இப்படி மார்க் பண்ணிவிட்டு இது அபோன்னு எழுதுனா போதும். அபோ இசட் ஸ்கோர் 1.80. நெக்ஸ்ட், பிட்வீன் த மீன் அண்ட் இசட் ஸ்கோர். ஸோ எப்பயுமே மீன் எங்கே இருக்குன்னா இந்த சென்டர் லைன் தான் நம்மளுக்கு எப்பயுமே மீன், ஓகேங்களா? ஸோ மீனுக்கும் இசட் ஸ்கோர் வேல்யூ 1.65. இங்கே ப்ளஸில் தானே கொடுத்துருக்காங்க, அப்போனா இந்த பக்கம்னு அர்த்தம். இந்த பச்சை கலரில் இருக்கு இல்லையா, இதுதான். எப்பயுமே ஒரு மீனுக்கும் இசட் ஸ்கோர் வேல்யூ ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இந்த 1.65க்கு என்ன டேபிள் வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். 1.65 1.65 எங்கே? இதான் 1.6. இதில் 5 வேல்யூ பார்க்கணும். 5 என்ன இருக்குது? 0.9505 இருக்குது. 0.9505 அதை எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். மைனஸ் மீன் வேல்யூ. எப்பயுமே இந்த இடத்துக்கு இல்லையா, அந்த மீன் வேல்யூ எப்பயுமே இங்கே என்ன இருக்குது? 0ல் தான் இருக்கும். எப்பயுமே நீங்கள் மீன் வேல்யூ என்ன பண்ணணும்? 0.5 ஞாபகம் வச்சுங்க. இல்லை டேபிளில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். எப்பயுமே மீன் வேல்யூ 0. ஸோ 0ல் 0 என்ன இருக்குது பாருங்கள்? 0.5 இருக்குங்களா? அதுதான் நான் அப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். இல்லை நீங்கள் டேபிள் பார்த்து கூட எழுதிக்கலாம். எப்பயுமே ஒரு மீனுக்கு 0.5 தான் வரும். ஏன்னா மீன் வேல்யூ எப்பயுமே 0ல் இருக்கும் ஸ்டாண்டர்டாக. இதுதான் சென்ட்ருக்கு, ஓகேங்களா? சரி, இப்போ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0.4505. அவங்களே மீன் வேல்யூ கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். கொடுக்கலனா அது 0ல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் தான் இந்த ஏரியா, ஓகேங்களா? இப்போ அடுத்தது பிட்வீன் த இசட் ஸ்கோர் 0 அண்டு மைனஸ் 1.96. 0னால என்னது? மீன். அப்போது இந்த லைன் வரும். இந்த லைனுக்கும் மைனஸ்னு வந்தாலே கண்டிப்பாக என்ன பக்கம்? லெஃப்ட் சைடு பக்கம் வரும். அப்போது இதுதான் மைனஸ் ஏரியா. ஸோ இந்த மைனஸ் ஏரியாவுக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேங்களா? சரி, இது மாதிரி பிட்வீன் இசட் ஸ்கோர் ஆஃப் 0 அண்டு மைனஸ் 1.96ன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு இந்த மீன் வேல்யூ எழுதணும். 0க்கு எப்பயுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 0.5 மைனஸ். இப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக இருக்கணும். இங்கே பாருங்கள், மீன் அப்புறம் பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இதற்கான டேபிள் வேல்யூ எழுதிட்டு மைனஸ் மீன் வேல்யூ பண்ணணும். இதுவே மீன் வேல்யூ அண்ட் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா முதல்ல இந்த 0 இந்த மீனுக்கான வேல்யூ தான் எழுதணும். மைனஸ். இப்போ இந்த மைனஸ் 1.9 மைனஸ்னால என்னது? லெஃப்ட் டேபிள்னு அர்த்தம். இந்த மைனஸ் 1.96ல் போகணும். டேபிளில் இங்கே இருக்கும் பாருங்கள், மைனஸ் வேல்யூ இங்கே தான் இருக்கும். மைனஸ் 1.96 மைனஸ் 1.9 இங்கே இருக்குது. 6 எங்கே வரும் பாருங்கள்? ஸோ இந்த இடத்துல வருது 0.0250.
0.0250. ஸோ அதை சப்ராக்ட் பண்ண நம்மளுக்கு வர ஆன்சர் தான் 0.4750 தான் இந்த ஏரியா. ஓகேங்களா? நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா எப்படி ப்ராப்ளம் ஆனாலும் இதை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இவ்வளவு தான். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம் எடுத்துக்கங்க. உங்களுக்கு இந்த டேபிள் வேணால் கூட எடுத்துக்கங்க. இது உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.